Hello students, good morning. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வேல்யூம் ஐசோதோம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஆண்ட்ரியூ ஐசோதோம் சொல்லுவோம். அதாவது ஆண்ட்ரூஸின் சமநிலை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது என்ன சொல்கிறா பாருங்க, கவனிங்க. தாமஸ் ஆண்ட்ரியூஸ் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா கேஸஸ் அண்ட், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கேஸ் அண்ட் லிக்விடில் அவருடைய கம்ப்ளீட் டேட்டா, அதாவது ப்ரெஷர் வேல்யூம் டெம்பரேச்சர், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோடைய ப்ரெஷர் வேல்யூம் டெம்பரேச்சர் பற்றின கம்ப்ளீட் டேட்டாவை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வெப்பநிலை சமநிலை கோடுகள், வெப்பநிலை கோடுகள்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் அவர் இது பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் தான் வந்து ஐசோதோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பிளாட் பண்ணும்போது அது எக்ஸாம்பிளாக வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறாரு அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில். ஸோ அதனுடைய இது வந்து கிராஃப் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் அட் லோ டெம்பரேச்சர் ஐசோதோமில் 13 degree Celsius பாருங்கள், the pressure increases, the volume decrease along AB and the gas is until point B is reached. அது என்ன சொல்கிறாங்க கவனிங்க. அதாவது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ், அதாவது இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 13 degree Celsiusல பாருங்கள், இந்த பாயிண்ட்டு ஏ டு பி, ஏவிலேருந்து பியை ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டில் வந்து பாருங்கள் 13 degree ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது இந்த அன்டில் பி வரைக்கும். ஸோ அது இந்த பாயிண்ட் வரைக்கும் இது என்னவாக இருக்குது, கேஸாக தான் இருக்கும், ஏவிலேருந்து பி வரைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுதான் சொல்கிறாங்க, ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசஸ், வேல்யூம் டிக்ரீஸ் அலாங் ஏபி அண்ட் இஸ் அ கேஸ் அன்டில் பாயிண்ட் பி ரீச். இந்த ஏவிலேருந்து பியை ரீச் பண்ணுற வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும், கேஸாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா B at point B ல liquid பாருங்க, liquid separates along the line BC, both the liquid and gas coexist, pressure remains constant. இப்போ இந்த Bல இருந்து C வரைக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டும் கேஸ் ஸ்டேட்டும் வந்து கலந்துருக்கும். அப் டு பாயிண்ட் சியை ரீச் பண்ணுற வரைக்கும் அங்கே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷரோடைய வேல்யூ எப்படி இருக்கும், நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து அட் சியில் பார்த்திங்கன்னா கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டு லிக்விட். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். ஒருவேளை நம்ம வந்து இந்த பாயிண்ட் சியில் ஒருவேளை ப்ரெஷரை வந்து சியை காட்டிலும் அதிகமாக நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா த லிக்விட் இஸ் கம்ப்ரஸ்டு, இன்னும் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் வேல்யூம், அதில் வேல்யூமில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. பாருங்கள், பாயிண்ட் சியில் வரும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக லிக்விட் ஆகிடும். ஸோ இந்த இதுக்கு மேலே நம்ம ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணனாலும் இந்த கேஸ் வந்து இன்னும் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகும்போது அதோடைய வேல்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதுதான் அவன் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the successive isotherm shows a similar trend with the shorter flat region, the volume range in which the liquid and gas coexist become shorter. அப்போ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சக்ஸசிவ்னா இதை தொடர்ந்து 13, 21, அதாவது 21 degree Celsius அப்படின்னு வந்து அதோடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளாட் ரீஜனோட இது வந்து என்ன ஆகிட்டே வருது, ஷார்ட் ஆகிட்டே வருது. இந்த ஃப்ளாட் ரீஜன் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதா, இங்கே வரும்போது என்ன ஆகிட்டே வருது, இங்கே ஒரு லென்த்தாக இருக்குது, ஸோ அடுத்ததில் குறையுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா த வேல்யூம் ரேஞ்ச் விச் இஸ் இன் விச் த லிக்விட் அண்ட் கேஸ் கோஎக்ஸிஸ்ட் பிகம் ஷார்ட்டர். அந்த வேல்யூம் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்னன்னு சொன்னால் நம்ம லிக்விடும் கேஸும் வந்து சேர்ந்துருக்கிற ஸ்டேஜ்னு சொன்னோம். அந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிட்டே வந்து சர்டைன் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடுது, பிகம் ரொம்ப ஷார்ட்டர் ஆகிடுது. ஸோ அப்போ 13 பாருங்கள், அட் த டெம்பரேச்சர் 31.1 degree Celsius த லென்த் ஆஃப் த ஷார்ட்டர் போர்ஷன் இஸ் ரீச் டு பாயிண்ட் 0. இந்த இடத்துல வரும்போது அதோடைய ஷார்ட்டர் பாயிண்ட் வந்து 0, அந்த ஷார்ட் ரீஜியனோட பாயிண்ட் வந்து 0 ஆகிடுது அட் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்னது லிக்விடாக மாறிடுச்சு. இந்த பாயிண்டில், இந்த பிங்கிற பாயிண்டில் கம்ப்ளீட்டாக லிக்விடாக சேஞ்ச் ஆகிடுச்சு. திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் எஸ் லிக்விஃபிகேஷன் டெம்பரேச்சர் சொல்லலாம், வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் பியில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு 73 atm,
அதே போல் above த டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கேஸ் திருப்பி என்ன ஆகும் பாருங்கள். above this temperature the carbon dioxide is remain gas at all pressure value. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே இப்போ நம்ம சொன்ன இந்த P அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டு இந்த டெம்பரேச்சருக்கு மேலே இந்த ப்ரெஷர் இதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், கேஸஸாக இருக்கும், கேஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் தென் ப்ரூவ்டு மெனி ரியல் கேஸஸ் பிஹேவ்ஸ் அ சிமிலர் மேனர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது மாதிரி இன்னும் நிறைய ரியல் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து இதே மேனரில் தான் இருக்குது. ஸோ த நேச்சர் ஆஃப் ஐசோதோம், இந்த நேச்சர் ஆஃப் ஐசோதோம் அப்படிங்கிறது சிமிலர் தான். அதாவது த கிரிட்டிக்கல் சிமிலர், த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது த கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வேல்யூம் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கேஸ். எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் ஐசோதோம்ஸ் இஸ் சிமிலர், த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து பர்டிகுலர் கேஸுடைய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வேல்யூமை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி 3 டேர்ம் வந்து சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC ஆஃப் அ கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த டெம்பரேச்சர் above which cannot be liquefied even at high pressure. அதாவது ஒரு குறிப்பிட்ட, அதாவது இது above the temperature, இந்த டெம்பரேச்சருக்கு மேலே, அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் அட் விச் கவனிங்க, த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த டெம்பரேச்சர் above, அதாவது இந்த டெம்பரேச்சருக்கு மேலே எவ்வளவு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை லிக்விடாக மாற்ற முடியலையோ அதுதான் என்னது, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ரீஜியனில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தணும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே அதிக அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு கேஸை வந்து லிக்விடாக சேஞ்ச் பண்ண முடியாதோ, ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்கிறோம். ஸோ எந்த டெம்பரேச்சர் பாருங்கள், த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC ஆஃப் அ கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த டெம்பரேச்சர் above which it cannot be liquefied even at high pressure. எந்த ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே, அதிக அதாவது எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே, சரியா, எந்த ஒரு டெம்பரேச்சர் மேலே நம்ம வந்து என்ன சொல்லலாம், எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை வந்து லிக்விடாக மாற்ற முடியாதோ அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்கிறோம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த டெம்பரேச்சர் பாருங்கள், இந்த பாயிண்டில் மட்டும்தான், நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒன்றும் இதில் கிடையாது, சரியா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 31.1 டிகிரிங்கிறத என்னது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்கிறோம், அதை சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஒரு கேஸ், எந்த ஒரு டெம்பரேச்சருக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப அதிக அழுத்தம் கொடுத்தாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதிகமாக கொடுத்தாலும் அந்த கேஸை வந்து என்ன பண்ண முடியாது, லிக்விடாக சேஞ்ச் பண்ண முடியாதோ அந்த டெம்பரேச்சர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதான் சொல்கிறோம் என்னது, த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC ஆஃப் அ கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த டெம்பரேச்சர் above which it cannot be liquid even at high pressure. எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே ஒரு கேஸை வந்து அதிக அழுத்தம் கொடுத்தாலும் உங்களால் வந்து லிக்விடாக மாற்ற முடியாதோ அந்த டெம்பரேச்சர் பேர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அடுத்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் அப்படிங்கும்போது இஸ் டிஃபைன் ஆஸ் த மினிமம் ப்ரெஷர் இஸ் ரெக்வயர்ட் டு liquefy 1 mole ஆஃப் அ கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் எவ்வளவு மினிமம் ப்ரெஷர் வந்து கொடுத்தா 1 மோல் கேஸ் அப்படிங்கிறது என்னவாகும், லிக்விடாக சேஞ்ச் ஆகுமோ, ஸோ அந்த ப்ரெஷர் தான் என்னது அப்படின்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? அதாவது கிரிட்டிக்கல் இப்போ ஒரு கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில், ஓகேவா, 1 மோல் ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு கொடுக்குற மினிமம் ப்ரெஷர் தான் யார், கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகேவா? த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த மினிமம் ப்ரெஷர் இஸ் ரெக்வயர்ட் டு liquefy 1 mole ஆஃப் அ கேஸ் அட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் அடுத்து கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் டிஃபைன் ஆஸ் த வேல்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் அ கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் அ கேஸ் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுமோ, ஓகேவா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் கேஸ் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுமோ, ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுமோ, ஸோ அந்த வேல்யூமுக்கு தான் என்னது கிரிட்டிக்கல் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? ரைட். ஸோ இதாவது 3 டெஃபினேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சம் கேஸஸோடைய கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீலியம் அப்படின்னா அதோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் வேல்யூம். அதாவது எப்படி சொல்லுவோம் ஷார்ட்டாக வந்து டிசினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பிசினா கிரிட்டிக்கல் ப்ரெஷர், விசினா கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ அதே போல் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கடுத்து வந்து இது கார்பன் டை ஆக்சைடோடது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூடும் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். பாருங்கள், ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் H2O NH3 CO2 அதோடைய டெம்பரேச்சர் வேல்யூ 6 பாருங்கள், 647.4, 405.5 அண்ட் 304.2 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when we start cooling from the temperature of 700 Kelvin which will liquefy first, which will liquefy final அப்படின்றாங்க. இந்த டெம்பரேச்சரில் அப் டு 700, இந்த டெம்பரேச்சரை மூணு கொடுத்துட்டாங்க. when we start cooling from a temperature, இந்த டெம்பரேச்சர்லேருந்து அப் டு 700 வரைக்கும் நம்ம வந்து அதாவது when we start cooling from a temperature of 700 Kelvin, 700லேருந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து இது பண்ணும்போது எந்த டெம்பரேச்சரில் எது வந்து ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், ஆன்சர் என்ன? த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த டெம்பரேச்சர் above which cannot be liquid even at high pressure. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்தோம், அதாவது எந்த டெம்பரேச்சருக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒரு கேஸை வந்து லிக்விடாக மாற்ற முடியாதோ, ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து கூலிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 700 Kelvin அப்படிங்கும்போது H2O தான் வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் ஆகும். ஓகேவா? 647, தென் ஃபாலோட் பை அமோனியா. அதுக்கடுத்து யார் இருக்கிறாங்க? அமோனியா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் இருக்காங்க? அமோனியாவுக்கு அப்புறம் ஃபைனலாக கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அப்போ இந்த ரேஞ்சில் தான் வரும். அதாவது எந்த ஒரு டெம்பரேச்சரில் நீங்கள் அதிக அழுத்தம், எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும், அதாவது அதை சொன்னால் எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே அதிக அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு கேஸை வந்து என்ன பண்ண முடியுது, கேஸ் வந்து லிக்விடாக மாற்ற முடியாதோ அந்த டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லணும். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பாயிண்டில் நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ என்ன சொல்லலாம் ப்ரெஷர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிக அழுத்தம் நீங்கள் எவ்வளோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் சரி, இந்த டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இதுக்கு மேலே வந்து எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை என்னவா மாற்ற முடியாது, நம்மளால் லிக்விடாக மாற்ற முடியாது. இந்த பாயிண்ட்டு தான் இந்த ரீஜியன் சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேஷன் எதுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், P + AN² / V² × V - NB = nRT அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ அதில் வர A அண்ட் B இந்த வந்து என்ன சொல்லுவோம், வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ஏபிக்கு வந்து நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் யார்? டிசி, பிசி, விசி. ஓகேவா? the critical temperature, critical pressure and critical value. அந்த critical இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம யாரும் சொல்லுவோம், critical constant சொல்லுவோம். இந்த வேல்யூவில் இருந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் இருக்க இந்த ஏபிங்கிற அந்த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கவனிங்க எப்படி அந்த கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ லிசன், ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இதில் அந்த என்னங்கிறது யார்? நமக்கு மோல்ஸ். P + AN² / V² × V - NB = nRT தெரியும். இதில் வந்து எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 1 மோல்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 1 மோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
பாருங்கள் இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ஏ இங்கே வந்து n ஸ்கொயர்டுங்கும் போது 1 ஸ்கொயர்டு வந்து 1 தான் வரும், டிவைடட் பை வி ஸ்கொயர்ட், வி இன்ட்டு இங்கே என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா பின்னு வந்துடும். அப்போ வி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த ஈக்குவேஷன் we can derive the value of critical constant PC, VC, TC, அதாவது ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அந்த டேர்ம் ஏபி. ஓகேவா, இதெல்லாம் யார் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, இந்த பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர்டையும் வி மைனஸ் பி ரெண்டையும் வந்து என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணும்போது பிவி ப்ளஸ் இதை என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணுங்கள். பிவி ப்ளஸ் வந்து ஏ பை வி ஸ்கொயர், அதாவது ஏ பை வின்னு வருமா, இங்கே பாருங்கள் பிவி ப்ளஸ் ஏ பை வி. அதுக்கு அடுத்து வந்து இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் பிபி. அதுக்கு அடுத்து வந்து இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், ஏபி பை வி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம இந்த ஆர்டி வந்து இந்த சைடு வந்தால் ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தது அப்படின்னா என்னாகும், மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை இதை ஈக்குவேஷன் 6.4 இதை வந்து என்ன பண்ணலாம், வி ஸ்கொயர் பை பினால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ பாருங்கள் வி ஸ்கொயர் பை பி இன்ட்டு இங்கே இருக்க அதே டைம் பிவி ப்ளஸ் ஏ பை வி மைனஸ் பிபி மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர் மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. ஸோ அது வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், வி ஸ்கொயர் பை பியால் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து வி கியூப்னு ஆகிடும். பாருங்கள் பிவி இதை இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது வி ஸ்கொயர் வந்து வி கியூப் ஆகிடும், இங்கே பிபி கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த டேர்ம் வந்து மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது வி வந்து கேன்சல், ஒரு வி கேன்சல் ஆகிரும். அப்போ ஏவி பை பி இது வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு, அது ஏற்கனவே இங்கே வந்து மைனஸ், இந்த இதில் இருக்கிற மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க, மைனஸும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபி பாருங்கள், இங்கே வந்து என்ன ஆகும், பியும் இங்கே கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து என்ன ஆகும், பிவி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம். ஸோ இதே சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஏபி பாருங்கள், இந்த வி இதில் வந்து வி ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிரும். அப்போ ஏ மைனஸ் ஏபி பை பின்னு வந்துடும். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த டேர்ம் பண்ணும்போது ஆர்டி வி ஸ்கொயர்டு பை பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இது மட்டும் வந்துடும். அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா பாருங்கள் வி கியூபு, அதுக்கடுத்து அதாவது எதோட ரீஅரேஞ்ச் எதை வச்சுன்னா வியை பேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். வி கியூப் மைனஸ் பாருங்கள் இதில் பாருங்கள் இதுலையும் வி ஸ்கொயர்டு அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, இங்கேயும் வி ஸ்கொயர்டு ஒரு டேர்ம் இருக்குது. அதனால் மைனஸை வெளியே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஆர்டி பை பி, இங்கே வந்து ப்ளஸ் பின்னு வச்சுக்கிட்டேன் இந்த டேர்மை, இன்ட்டு வி ஸ்கொயர். ஓகேவா, அதாவது வி கியூபு வி ஸ்கொயர்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விங்கிற டேர்ம் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வியை தனியாக வச்சுக்கிட்டு ஏ பை பின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எந்த டேர்மும் இல்லாமல் இருக்கிறது, எந்த இதுவுமே இருக்காது, ஏபி பை பின்னு இருக்குது ஈக்குவல் டு 0. ஓகேவா, இதை வந்து வியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரியா, ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் த்ரீ சொல்யூஷன்ஸ் என்னது அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற இந்த வி அதாவது டி பி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பாருங்கள் we will get 3 solutions. The critical point of all these 3 solution of V are equal to the critical value அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இதில் அட் திஸ் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 சொல்யூஷன் வந்து V ஈக்குவல் டு V அப்படிங்கிறது, அதாவது வேல்யூம் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூமுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பிகம்ஸ் பிசி டிசி ரெஸ்பெக்டிவ். அதே போல் தான் ப்ரெஷரும் எல்லாமே. ஓகேவா, வேல்யூங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூமுக்கு ஈக்குவல், ப்ரெஷருங்கிறது கிரிட்டிக்கல் ப்ரெஷருக்கு பிசி. ஸோ அப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். விஏ எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் வி ஈக்குவல் டு விசி அப்படிங்கும்போது இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, வி மைனஸ் விசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம கியூபிக் தானே, இங்கே பாருங்கள் நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இதையும் என்ன பண்ணலாம், ஹோல் கியூப் அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 0.
இப்போ க்யூப்பில் எழுதும்போது நமக்கு a மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. என்னது? a க்யூப் மைனஸ் 3ba ஸ்கொயர், அதுக்கடுத்து ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். ஸோ இதுதான் ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் க்யூப். ஓகேவா? அதை பேஸ் பண்ணிட்டு தான் பாருங்கள் v க்யூப் மைனஸ் 3vcv ஸ்கொயர் ப்ளஸ் 3vc ஸ்கொயர்ட் v மைனஸ் v க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் ஸோ இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஈக்குவேஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனையும் ஸோ இந்த ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் மீன்ஸ் என்னது? இதோட அந்த v க்யூபு v ஸ்கொயர்டு vங்கிற டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, அதான் சொன்னால் திஸ் ஈக்குவேஷன் 6.26 இஸ் ஐடென்டிக்கல் வித் ஈக்குவேஷன் 6.27. 6.27ம் 6.26ம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ஆனது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்க வி ஸ்கொயர் வி இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம் ஈக்குவல் பண்ணலான்னு பாருங்கள். 3vc அதாவது வி ஸ்கொயர்டுங்கிற டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணலாம். பாருங்கள் இந்த வி ஸ்கொயர் டீம் இருக்கா, மைனஸ் 3vc வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் ஆஃப் என்னது மைனஸ் ஆஃப் ஆர்டி பை பி ப்ளஸ் பி. ஸோ இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும், மிச்சம் இருக்கிற 3vc ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 3vc. ஸோ இப்போ இந்த டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 3vc ஈக்குவல் டு அது இந்த இது முடிஞ்சது. அதுக்கடுத்து 3vc ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பை பிசி. இங்கே பாருங்கள் 3vc ஸ்கொயர்டு இந்த டேர்ம். அடுத்து வி டேர்ம் எடுத்துக்கலாம். வி டேர்ம் இதை வந்து யார் கூட கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டேர்ம் கூட கம்பைன் பண்ணுங்கள். 3vc ஸ்கொயர்டு வியை வந்து இந்த டேர்ம் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 3vc ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு அதாவது 3vc ஸ்கொயர்டு v இஸ் ஈக்குவல் டு a பை p இன்ட்டு v, a பை p இன்ட்டு v, v கேன்சல். அப்போ 3vc ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a பை pc. இதில் எல்லாத்துக்குமே நல்லா கவனிங்க. இங்கே எல்லா டேர்முக்குமே டீக்கு பதிலாக டிசினும் பிக்கு பதிலாக பிசினும் விக்கு பதிலாக விசின்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாரு இந்த டேர்மில் டீக்கு பதிலாக டிசி பிக்கு பதிலாக பிசின்னு மாற்றியாச்சு. ஓகே, அப்போது 3vc ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a பை பிசின்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசி க்யூப் எங்கே இருக்குது? விசி க்யூப்ங்கிற டேர்ம் பாருங்கள். இங்கே பாருங்கள் விசி க்யூப் இந்த டேர்ம் விசி க்யூப்ங்கிற டேர்மை யார் கூட கம்பேர் இது மைனஸ் ஏபி பை பி. விசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பி. மைனஸ் கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குங்கிறனால ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிரும். அது மைனஸ் விசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பிசின்னு இருக்குது. ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா விசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு வந்துடும். ஸோ இப்போ 6.282930 இந்த ஈக்குவேஷன் இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6.30 பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் 6.30 பை த ஈக்குவேஷன்ஸ் அதாவது டிவைட் பண்ணுறோம். 6.30 பை என்னது 6.2 ரெண்டு டிவைட் பண்ணுற பாருங்கள். 6.30 என்னது பாருங்கள் விசி க்யூப் ஓகேவா பை பாருங்கள் 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இப்போ என்ன ஆகிடும் நமக்கு இந்த இடத்துல வந்து கிராஸ் மல்டிப்ளைடு நமக்கு யார் யார் கேன்சல் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் கேன்சல் ஆவாங்க? பிசி கேன்சல் ஆகிரும். ஓகேவா? அப்போ யார் மட்டும் நமக்கு கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பி மட்டும்தான் இருக்கும். ஏவும் கேன்சல் ஆகிரும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? விசி க்யூபு டிவைடட் பை 3vc ஸ்கொயர்டு is equal to AB by PC into PC by A. PC cancel, AA cancel, அப்போ B மட்டும்தான் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா VC ஸ்கொயர்டும் இங்கே ஒரு VC கேன்சல் ஆகிடும். அப்போ VC by 3B மட்டும் இருக்கும். அப்போ VC by 3 ஈக்குவல் டு பின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து 3 இந்த பக்கம்ட்டா VC is equal to 3Bன்னு ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? when substituted 6.31 is substituted in 6.29.
6.31ங்கிறது யார்? இது. இதை 2.9ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள் விசிக்கு பதிலாக இங்கே பாருங்கள் விசிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விசியில் வந்து 3v சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள் 3vc is equal to a by pc. ஓகேவா? இதில் நமக்கு யார் வேணும் அப்படின்னா பிசி தான் வேணும். நம்ம வந்து யார் கால்குலேட் பண்ணியாச்சு? விசி வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். விசி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ பிசி வேணும். அதனால் இதை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிசி இங்கே கொண்டு போயிட்டு இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ பிசி is equal to a by 3vc ஸ்கொயர்டு. இங்கே விசிக்கு பதிலாக 3bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a by 3 into 3b squared is equal to a by 3 into 9b squared. இப்போ a by 27b squaredனு வந்துடும். அதுக்கடுத்து pc equal to a by 27b squared. ஓகேவா? இப்போ பிசி கால்குலேட் பண்ணியாச்சு, விசி கால்குலேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் யாரும் சொல்லலாம், நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். கிரிட்டிக்கல் வேல்யூ, கிரிட்டிக்கல் ப்ரெஷர், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். பாருங்கள் 6.28 இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். 6.28. ஸோ இந்த 6.28 பாருங்கள், அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற பிசி விசி வேல்யூவை எடுத்து 6.28ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும் பாருங்கள், என்ன ஒரு 6.28 என்ன ஒரு 3vc is equal to RTC by PC plus Bன்னு இருக்குது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு விசிக்கு பதிலாக என்ன போட்டுக்கோங்க, 3bன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு பி ஆர்டிசி பை பிக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும், அதாவது டிசி நமக்கு தெரியாது. பிக்கு பதிலாக அதாவது நம்ம சொல்லணும் பிசின்னு சொல்லணும் இல்லையா? பிசிக்கு பதிலாக தான் என்னது a by 27. பிக்கு பதிலாக பி ஃபார் பிசி. பிசிக்கு பதிலாக 20a/27b ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 9b minus b is equal to RTC by a into 27b ஸ்கொயர். இது அப்படியே மேலே தலைகீழாக போயிடும்ல. RTCங்கும் போது மேலே வந்துடும், 27b ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். இப்போ இங்கே வந்து 9b minus b. ஸோ இது சால்வ் பண்ணும்போது 8bன்னு வந்துடும். அப்புறம் டிசி ஆர் 27b ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ டிசி ஈக்குவல் டு என்னது 8ab டிவைட் பை 27rb ஸ்கொயர்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், அப்போ என்ன வந்துடும் நமக்கு 8a டிவைட் 27rb அப்படின்னு வந்துடும். அப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு 8a டிவைட் பை 27rb. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் எதெல்லாம் ஏபி வேல்யூ இருக்குது பாருங்கள். எதில் ஏ இருக்குது, a is equal to 3vc squared. ஏங்கிற டேர்ம் பாருங்கள் இங்கே இருக்குது. அதாவது பி ஏங்கிற வேல்யூ எதை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் 6.29 எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஏ மட்டும் வேணும், பிசி இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ என்ன வரும், நமக்கு ஏ is equal to 3vc squared pc. அடுத்து பிங்கிற டேர்ம் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு, இங்கே பாருங்கள் இதில் இருக்குது பிங்கிற டேர்ம். ஸோ பி மட்டும் வச்சுட்டு விசி கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா விசி பை 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுக்குறது. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து என்னது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். யாரை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ 3 பேஸ் பண்ணி வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி கூடிய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் அதோடைய டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் நல்லா டெரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், எல்பிஜி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ஃபார் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் சஸ் எல்பிஜி அண்டு ராக்கெட் ஃபியூயல்ஸ் சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, வி ரெக்வயர் கேஸ் இன் த லிக்விட் ஸ்டேட். அது எல்லாமே எப்படி இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் சொல்கிறோம். நம்ம எல்பிஜினா சொல்கிறோம் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு அது வந்து என்ன இருக்கணும், வி ரெக்வயர் த கேஸ் இன் த லிக்விட் ஸ்டேட். அந்த கேஸ் வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டில் தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் பாருங்கள், அப்போ வந்து அந்த கேஸ் வந்து நம்ம என்னவா மாற்றணும், லிக்விடாக மாற்றணும். பாருங்கள், த லிக்விஃபிகேஷன் மெத்தட் ஆர் பேஸ்ட் ஆன் த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இது வந்து நம்ம கேஸை வந்து லிக்விடாக மாற்றுறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றாங்க.
ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இது அப்படி பாருங்கள், the observed appreciable cooling when the compressed gas is forced. அதாவது அதை எப்படி நம்ம கூல் பண்ணுற பாருங்க, ஒரு என்னென்னா the liquefaction method are based on the Joule-Thomson effect. இந்த கூலிங் அப்படிங்கும்போது பாருங்கள், when appreciable cooling when the compressed gas is forced through an ஆரிஃபைஸ் ஃப்ளக்குனா ரொம்ப மைனூட்டாக ஹோல்ஸ் இருக்கிற ஒரு துளைன்னு சொல்லலாம். ஒரு ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இன்ட்டு லோயர் ப்ரெஷர் ரீஜியன், அதாவது ஹையர் ப்ரெஷர்லேருந்து என்ன சொல்கிறாங்க லோயர் ப்ரெஷர் ரீஜியனுக்கு வந்து நம்ம மாற்றும்போது நமக்கு அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஜூல்-தாம்சன் எஃபெக்ட்னு சொல்கிறோம் பாருங்கள். திஸ் ஃபினாமினான் ஆஃப் லோவரிங் ஆஃப் டெம்பரேச்சர் when a gas is made expand adiabatically from the region of high pressure into low pressure is known as Joule-Thomson effect அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஒரு கேஸ் இருக்குன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. கேஸ் இஸ் எக்ஸ்பேண்ட் adiabatically, அதாவது த லோயரிங் ஆஃப் ப்ரெஷர், குறைந்த வெப்பநிலையில் அந்த கேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து அதாவது ஹை ப்ரெஷர் ரீஜியன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜியனுக்கு வருது. ஸோ அப்படி அந்த ஒரு சிறிய துளை ஃபோர்ஸ்டு த்ரூயே அண்ட் ஆரிஃபைஸ் ஃப்ளக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போது திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு பிலோ சர்டன் டெம்பரேச்சர். இந்த இது எப்போது சர்டன் டெம்பரேச்சரில் மட்டும்தான் நம்மளால் இதை பார்க்க முடியும். விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஒன் ஃபார் ஈச் கேஸ். ஒவ்வொரு கேஸுக்கும் அதோடைய பண்புகளை பொறுத்து இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து the temperature below which gas obeys the Joule-Thomson effect. ஓகே, இந்த டெம்பரேச்சர் கீழே எந்தெந்த கேஸ் வந்து, அதாவது இந்த பாருங்கள், this temperature below which gas obeys the Joule-Thomson effect. இந்த டெம்பரேச்சர் கீழே எந்தெந்த கேஸ்லாம் வந்து இது ஜூல்-தாம்சன் எஃபெக்டை வந்து ஃபாலோ பண்ணுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். எந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை பாருங்கள், this temperature below which a gas is obeys Joule-Thomson effect. எந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஜூல்-தாம்சன் எஃபெக்டை வந்து ஃபாலோ பண்ணுதோ அந்த கேஸ் அந்த டெம்பரேச்சர் எல்லாமே என்ன டெம்பரேச்சர் பேர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். புரியுதா நான் சொல்லிட்டு, எந்தெந்த கேஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை எந்த வெப்பநிலையில் வந்து ஜூல்-தாம்சன் எஃபெக்டை வந்து ஃபாலோ பண்ணுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். திஸ் வேல்யூ இஸ் கிவன் யூஸிங் என்னது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் வேல்யூஸ் எதை வச்சு கிவன் பண்ணுறாங்க கொடுக்குறாங்கன்னா வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா TI is equal to 2A/RB அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த TI is equal to அது எதை சொல்லி 2A/RB. பாருங்கள், இது எங்கேருந்து வந்திருக்குன்னா TC அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டிசிங்கிறத வச்சு தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பி அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஸஸ் லைக் O2, ஹீலியம், நைட்ரஜன் அண்ட் H2 ஸோ ஹேவ் அ வெரி லோ டிசி, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க ஜூல்-தாம்சன் எஃபெக்டை வந்து ஃபாலோ பண்ணுது. அப்படிங்கிறனால கூலிங் எஃபெக்டிவ்லி அது வந்து சீக்கிரமாக வந்து கூலாகி லிக்விடாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அட் திஸ் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் நோ ரைஸ் ஆர் ஃபால் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் அக்கர்ஸ் வைல் எக்ஸ்பாண்டிங். ஸோ இந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இந்த பாயிண்டில் டிஐங்கிற பாயிண்டில் டெம்பரேச்சர் வந்து எந்த ரைஸ், அதாவது ரைஸும் இல்லை ஃபாலும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், குறையிறதும் இல்லை அதிகமாகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இல்லையுமா. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பட் எபோவ் த இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா ஒரு வேளை இந்த எபோவ் த இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் கேஸ் கெட்ஸ் ஹீட்டட் அப் when allowed to expand through a hole. ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது என்னாகும், அதிகமாக போகும்போது இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது என்னாகும், கேஸ் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். when allowed to expand through a hole. ஹோல் வழியாக வெளியே வருது இல்லையா, அப்போ என்ன ஆகுது, ஹீட் ஆகுதுயா. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுதுன்னு அர்த்தம். கேஸ் கெட்ஸ் ஹீட்டட் அப் டு when allowed to expand through a holeன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸிங் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். அப்போ வந்து நம்ம இந்த கேஸை லிக்விடாக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னென்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிண்டே மெத்தடு, அதாவது என்ன சொன்னால் ஜூல்-தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் இஸ் யூஸ் டு கெட் லிக்விட்
ஏர் ஆர் எனி அதர் கேஸஸ். இது வந்து லிண்டே மெத்தடுங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அதுக்கடுத்து க்ளவுடி ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா த மெக்கானிக்கல் ஒர்க் இன் அடிஷன் டு த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஸோ த மோர் கூலிங் இஸ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அதாவது த கேஸ் இஸ் அலவுட் டு பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் ஒர்க்கு. மெக்கானிக்கல் அதாவது இயந்திரத்தின் அடிப்படையில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், க்ளவுட் ப்ராசஸ்ங்கும் போது இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த கேஸஸ். அப்போது வந்து என்னவா மாறுது அப்படின்னா அது வந்து லிக்விடாக மாறுது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது ஜூல் தாம்சன் எஃபெக்ட் கூட சேர்த்து மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு வந்து அந்த கேஸஸை வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அது வந்து லிக்விடாக மாறிடும். அதுக்கடுத்து அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த கூலிங் இஸ் ப்ரொடியூசர் ரிமூவிங் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது இந்த கூலிங் எப்போ வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் அ டீமேக்னடைசேஷன் சொல்லுவோம். அது கூலிங் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரிமூவிங் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சச் அஸ் கடோலினியம் சல்ஃபேட். ஓகேவா? அப்போ வந்து அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்க கடோனியம் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு இதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது கூலிங் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை திஸ் மெத்தட் த டெம்பரேச்சர் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ 0 Kelvin கேன் பி அச்சீவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லோ டெம்பரேச்சர்லேயே வந்து நமக்கு இது கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, லிண்டே, க்ளவுடி அண்டு அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மெத்தடில் தான் நம்ம கூல் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டாப்பிக்கோட இன்றைக்கி கிளாஸ் முடியுது. ஸோ அட் த சேம் டைம் இதோட இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கடைசியாக நடத்தின இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ஐசோதோம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரிப்பீட் பண்ணி படிங்க. இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ப்ரெஷரு, அப்புறம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர், ஸோ இதெல்லாம் அந்த டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Have a nice day.